ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் ஐடியாஸ் நான் போட போறேன்னு நான் வந்து போன லாங் வீடியோல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அம்மனோட ஃபேஸ் அலங்காரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எந்த மாதிரி ஃபேஸ் நம்ம பார்க்க போறோம்னா வந்து எல்லார் வீட்லயும் இது மாதிரி தான் இப்போதைக்கு சில்வர் ஃபேஸ் வந்து வச்சிருக்காங்க. அது மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இது வந்து ஜெர்மன் சில்வர் தான் நான் வச்சிருக்கிறது. நான் இங்க வந்து மலைக்கோட்டை கிட்ட நான் வாங்கினேன். அது நான் சாமி ரூம்லயே 2 வருஷமா வச்சிருந்தனால அது வந்து கொஞ்சம் வந்து இதுவா இருந்துச்சு. கொஞ்சம் வந்து கிளீன்லாம் பண்ணி நான் அப்புறம் தான் வந்து இங்க வீடியோ ஷூட் பண்ணேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறது பூரா வந்து நகை ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யார் யார் வீட்ல ஜுவல்லரி இது மாதிரி டூப்ளிகேட்ல இருக்கோ அவங்க எல்லாருக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஜுவல்லரி இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து அம்மனுக்கு நான் கண்ணு வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து ஐலைனர் வச்சே வந்து நம்ம கண்ணு வரைஞ்சிக்கலாம். முதல்ல ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கண்ணுக்கு மேலே அப்புறம் கண்ணுக்கு கீழே வச்சுட்டு கருவளையம் வரைகிற மாதிரி வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து நகை போடும்போது நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு ஃபுல்லாக 2 கண்ணுமே வரைஞ்சி முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அம்மனுக்கு வந்து லிப்ஸ்டிக் மாதிரி போடலான்னு நான் லிப்ஸ்டிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாந்து பொட்டு மாதிரி வந்து இந்த குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இந்த கடையிலலாம் ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி விற்கும். அதை வச்சு தான் நான் வந்து லிப்ஸுக்கு வந்து லிப்ஸ்டிக் மாதிரி நான் அம்மனுக்கு வந்து போட்டிருக்கேன். இங்கே இருங்க, இதுதான் வந்து அது என்னன்னு எனக்கு ஒழுங்கா தெரில. அது வந்து இந்த பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை கீழே வச்சுட்டு அது மேலே குங்குமம் வைக்கிற மாதிரி தான் அதில் போட்டிருக்காங்க. நான் படித்து பார்த்தபோது அதை வச்சு அம்மனுக்கு வந்து லிப்ஸ்டிக் மாதிரி நான் வந்து கலர் கொடுத்துக்கிறேன். லிப்ஸ்டிக்கும் வந்து போடலாம், ஆனால் நான் வந்து இப்போதைக்கு வந்து இதே நான் தந்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜுவல்ஸ் போடுறோம். அது பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா வந்து மூக்குத்தி, புல்லாக்கு, அப்புறம் வந்து இது நெத்தியில் வைக்கிற திலகம்லேருந்து எல்லாம் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போட போறது பார்த்தீங்கன்னா வந்து நெத்தி சுட்டி. அதுக்கு முன்னாடி வந்து அம்மனுக்கு வந்து நெத்தியில வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டா நிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால நான் இப்போ வந்து முதல்ல ஒரு கிரீன் கலர் ரப்பர் பேண்ட் உள்ள போடுறேன், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நான் நெத்தி சுட்டியே உள்ள வந்து நான் இன்சர்ட் பண்றேன். அப்படியும் வந்து சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா மேலேயும் நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் நான் இப்போ போடுவேன். அப்பையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அழகா வந்து அதை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து உடனே வந்து வீடியோ எடுத்தனால வந்து அந்த ஐலைனர் கொஞ்சம் ரப்பர் பேண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு வந்தேன். அது கூட நான் உங்களுக்கு லைட்டாக சாய்ச்சி காட்டியிருப்பேன். மேலே நம்ம போட்டோம்னா நமக்கு ஸ்டேபிலிட்டியாக இருக்கும். இன்னும் நம்ம எத்தனை ரப்பர் பேண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். அது அந்தளவு தெரியாது. பூவெல்லாம் வச்சிட்டோம்னா மறைஞ்சிரும். இப்போ வந்து உங்களுக்கு நான் மேலே காட்டுறேன் பாருங்க. அது மாதிரி வந்து மேலே ஒரு ரப்பர் பேண்ட் நம்ம போட்டுக்கிட்டோம்னா வந்து ஆடாது. நெக்ஸ்ட்டு நான் வைக்க போகிறது வந்து சூரிய பிறை, சந்திர பிறை தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வைக்க போகிறேன். அம்மன் ஃபேஸ் கீழே வந்து ஒரு மாதிரி ஓவலாக இருக்கனால அம்மன் ஃபேஸ் நிற்கல, அதனால கொஞ்சம் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சூரிய சந்திரன் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து இது முத்து இல்லாமல் நான் எடுத்திருக்கேன். இது முத்தோடையுமே நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்தது மோஸ்ட்லி எல்லாமே இந்த பரதநாட்டியத்தில் அந்த போடுவாங்களா அந்த செட்டு தான் நான் மோஸ்ட்லி வந்து அகிலாண்டவல்லி அம்பாளுக்கே நான் வாங்குவேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதே ரப்பர் பேண்ட்குள்ளேயே வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி விட்டோம்னா அது வந்து அழகா நின்றுக்கும்.
அப்புறம் வந்து நமக்கு வந்து ஆடாது. அப்படியும் இருந்துச்சுன்னா நம்ம மேலேயே வந்து ஒரு ரெட் கலர்ல என்ன கலர் நம்ம சூரிய சந்திர பெற வச்சிருக்கோமோ அது கலர்ல போட்டோன்னு நின்னுக்கும். நான் வந்து அந்த அதே ரப்பர் பேண்ட்குள்ள உள்ள விட்டுக்கிறேன். இது மாதிரிதான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டல் போட்டுக்கலாம். மாட்டலும் வந்து மேல நான் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டேன்ல அதுலதான் 2 பக்கமும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வந்து அம்மனை வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம வீட்டு பெண்ணா ஒரு கல்யாண பொண்ணு மாதிரிதான் நம்ம வந்து அழகா அலங்காரம் பண்ணணும். அப்படி வந்து அவ்வளவு தூரம் நான் அவங்களால பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து ஒன்றும் இல்லை, அம்மனுக்கு வந்து முகம் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சாலே அம்மன் பிரத்யட்சமா வந்துடுவாங்க. இல்லை எங்கள்கிட்ட முகம் இல்லைன்றவங்களுக்கு தேங்காயிலே முழுக்க மஞ்சள் பூசி ஒரு பொட்டு வச்சாலே அம்மன் அங்கே வந்துடுவாங்க, ஒரு முளை பூ வச்சாலே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காதுல மாட்டிட்டேன். அந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த அலங்காரம் பண்றதுக்குன்னே வந்து பின்னாடி அந்த இது இல்லாம இருக்கும், அந்த கம்பி இல்லாம இருக்கும். அது மாதிரி நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் அம்மனுக்கு. நெக்ஸ்ட் அடுத்த மாட்டல் நான் போட்டு இதையும் நான் வந்து இந்த இன்னொரு ஜிமிக்கி எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நான் வந்து இப்போ கை வைக்கிறேன் பாருங்களேன், இது மாதிரி வச்சோன்னா நமக்கு வந்து ஈரத்தில் இருந்துச்சுன்னா அந்த மை வந்து கையில் ஒட்டிக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி நம்ம பண்ணணும், இதுவே கொஞ்சம் ஸ்மஜ்ஜாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மூக்குத்தி நான் எடுத்துக்கிறேன். மூக்குத்திக்கு முன்னாடி நான் வந்து இப்போ திலகம் வந்து வச்சுக்கிறேன். இது இப்போ வந்து புதுசா வரலட்சுமி நோன்புக்காக நான் வாங்கினது இது. நெக்ஸ்ட் வந்து இந்த மூக்குக்கு போடுறதுல வந்து இந்த நத்தும்பாங்க இந்த சைட்ல போடுறது, இதுவுமே நான் வந்து போட்டுக்கிறேன். இது நான் சவுகார்பேட்ல வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த புல்லாக்கு, இது எப்படின்னா வந்து அம்மன் மூக்குல அப்படியே இருந்துச்சுன்னு நம்ம போட்டோம்னா ஒரு மாதிரி தெரியும், மூக்குல வந்து நார்மலா போடுற மாதிரி. நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து என்ன பண்ணிட்டேன் நான் வந்து பிளேடை வச்சு கட் பண்ணிட்டேன். அந்த டூல்ஸ் வச்சு நான் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து அதை தான் நான் வந்து எல்லா அம்மனுக்குமே நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முகத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா குட்டி குட்டியா இந்த காசு மாலை, இப்போ கூட தாலி காட்டுறேன், இந்த தாலி போட்டு ஒரு காசு மாலை போட்டோம்னால அவ்வளோ அழகா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மன் தலையில வந்து நான் ஆர்டிஃபிஷியல் பூ இப்போதைக்கு வச்சிருக்கேன். இது வந்து நம்ம தேங்காயில கட்டினோம் கரெக்டா இருக்கும், நான் வெறுமா முகத்தை கையில பிடிச்சிருக்கனால ஒழுங்கா வைக்க முடியல. ஓகே, நம்ம அம்மன் இப்போ வந்து அழகா ரெடி ஆயிட்டாங்க. நான் பூ வச்சதான் காட்டுறேன். இது மாதிரி எல்லாருமே பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய். இனிமே தொடர்ந்து வரலட்சுமி அர்த்த பூஜை வீடியோ வந்துகிட்டே இருக்கு.